அருளு, டேய் அருளு. ஊருக்கெல்லாம் விடிஞ்சாலும் உனக்கு மட்டும் விடியாதே. எழுந்துருடா ராஜா, பள்ளிக்கூடம் போனோம்ல. டே அருளே, டே அருளே, ரெடியாடா? டே அவனு எந்திரிச்சு விட மாட்டான்டா. சரி ஆன தூங்கு முஞ்சி. டே வாடா போலாம், அவன் வழக்கம் போல தனியா வருவான்டா. டேய் அருளு, அங்க பாரு அவனுங்க என்ன சொல்லிட்டு போறானுங்கன்னு. டேய் எழுந்துடா. கோயில்ல உன்ன மாதிரி பிள்ளைங்க பூசை உதவி செய்யறத பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. எழுந்துடா. கோயிலுக்கு போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் டேய் 4 எழுத்து படிச்சு நல்லவன்னு பேர் எடுத்தா பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். நான் என்ன வேணும் நான் பண்றேன். டேய் நீ முன்னுக்கு வரணும்னா நீ தானடா முயற்சி பண்ணணும். எழுந்திருப்பா, சுறுசுறுப்பா எழுந்திருச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போற வழிய பாரு போ. டேய் கவனமா படுறா. நாம நிலத்தை நம்பி பொழப்ப நடத்துறோம். இத மனசுல வச்சுக்கிட்டு நல்லா படிச்சு முன்னேறா. அருளே, டேய் அருளே, ஜெபம் கூட பண்ணாம போறானே. இயேசுவே, நீங்க தான் இவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இவனை காப்பாத்தணும். காட்டுல கிடந்து கஷ்டப்பட்டு கஞ்சி குடிக்கிற குடும்பம்ங்கிற நினைப்பே இல்லாம இருக்கானே. தம்பி இங்க கொஞ்சம் வாயேன். என் மவன் மெட்ராஸ்ல இருந்து லெட்டர் போட்டிருக்கேன், கொஞ்சம் படிச்சு காமிய. பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு பாட்டி. பள்ளிக்கூடம் போற பையன் தானே நீ, என்ன மாதிரி படிக்காதவங்களுக்கு இந்த லெட்டர் படிச்சு காமிப்பா. பாட்டி மாட்டேன்னு சொல்ல பாட்டி, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. வாத்தியாரு மணி எதுவும் கேட்கல, நம்ம வாதம் தெரியல. வாடா கவனி, இன்னைக்கு நீங்க படிச்ச வரலாற்று பாடத்தை வீட்டுல போய் ஒரு பக்கத்துல சுருக்கமா எழுதிட்டு வரணும். தெரிஞ்சுதா? வர்ற மாசம் பரீட்சை வருது, எல்லாம் நல்லா படிக்கணும், எல்லாம் பாஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? செய்வீங்களா? ஆமா. புரிஞ்சுக்கிறா எனக்கு. நோட்டு தரேன்டா, நீ எழுதிக்கிறா. நீ போயிட்டு வீட்டுல போய் எழுதிக்கிறியா? நீ எழுதிக்கிறா, நீ போயிட்டு. எவ்வளவு துணிச்சல் இருந்தா புது பேனாவை தொலைச்சிட்டு வந்திருப்ப. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இப்படி வீணடிச்சு நிக்கிறியே. புதுசா வாங்கி கொடுத்தவங்க அப்ப என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குறான். எப்படியோ தொலைஞ்சி யாரோ எடுத்துட்டாங்கப்பா. நான் எல்லாரும் கெஞ்சி கேட்டு பாத்துட்டேன், யார்கிட்டயுமே இல்லன்னு சொல்லிட்டாங்கப்பா. முதல்ல தொலைச்சது உன் தப்பு. ரோட்ல எங்கேயாவது வேடிக்கை பார்த்து வர்றது. வயசாவ தர அதுக்கு கவனமே இல்ல. இன்னொரு தொலைச்சிட்டு வந்தா அம்மா சோறு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். உஷாரா இருந்துக்க. அவன் நல்ல பையன், அவன் அடிக்காதீங்க. நான் தான் எடுத்தேன். அவன் நல்ல பையன், அவன் நல்ல பையன், அவன் அடிக்காதீங்க. நான் தான் எடுத்தேன். அருளு, டே அருளு, எதையாவது கண்டு பயந்துட்டியாப்பா? பேசாம தூங்கு. என்னங்க அருளு தூக்கத்துல ஏதோ உளறான். அவனை நல்லா தூங்கவே, விடிஞ்சா எல்லாம் சரியா போயிடும். பேசாம தூங்கு. அருளு, நேத்து யாராச்சும் உன்னை அடிச்சாங்களாப்பா? மிரட்டினாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, யாரும் என்ன அடிக்கலையே. தூக்கத்துல ராத்திரி அப்படி உளர்ன? வாத்தியார் அடிச்சாரா?
என்னமோப்பா, நீயாவது நல்லபடியா படிச்சு உஷாரா இருந்துக்கோ. நல்லா படிச்சு 4 காசு சம்பாரிச்சு நீ சந்தோஷமா இருக்கணும். ஏதாவது சொன்னியம்மா? ஒண்ணுமில்லப்பா, நீ புத்திசாலியா இருக்கணும்னு சொன்னேன். ஆமா, ஏதுப்பா இந்த பேனா புதுசா இருக்கு? இது இது என்னோட ஃப்ரெண்டோடது. எங்க வாத்தியாரு சரித்திர படம் சொன்னாருமா. இது எங்க ஃப்ரெண்டோட தான். கொடுத்துருமா? கொடுத்துருவேன். புதுசு புதுசா வாங்கி கொடுத்துங்க ஒப்ப நான் கலெக்டர் உத்தியோகமா பாக்குறான். யாரோ எடுத்துட்டாங்கப்பா. அம்மா. வசந்தி, வாமா வா. ஐ அக்கா வந்துட்டாங்க. நேத்து தான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். பொசுக்குன்னு வந்து நிக்கிறியே. ஏ ராசா, என்ன குழந்தை இப்படி இழைச்சு போயிருக்கிறான்? நீயும் தான் இழைச்சிருக்கிற. உக்காருமா. ஏ ராசா, உங்க அப்பாவும் நானும் உன்னை வந்து பார்க்கலாம்னு தான் இருந்தோம். களைச்சு போய் வந்திருக்க. சாப்பிடு. அப்பா எங்க? வயலுக்கு போயிருக்காரா? கோயிலு வயலு இதுதான் ஒரு உலகம். என்னம்மா இது? தேத்தேன திட்டி ரொம்ப அடிச்சுட்டாருமா. தினம் தினம் குடிச்சிட்டு வர்றாரு. இப்படி குடிச்சிட்டு வர்றீங்களே, வீட்டுக்கு பணம் தர மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு மாட்டு அடிக்கிற மாதிரி என்ன போட்டு அடிச்சுட்டாருமா. உங்க அம்மா வீட்டுல போய் பணம் வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. நான் முடியாதுன்னு சொன்னேன். கரடி அடுப்புல வச்சு கையில சூடு போட்டுட்டு போயிட்டாரு. ராத்திரி முழுசும் வரவே இல்லை. கட்டின நாள்ல இருந்து இதுவரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லம்மா. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. சொந்த ஊரை விட்டு வந்து அந்த மாணிக்கத்தோட சுத்திட்டு இருக்காரு. இன்னும் அந்த பழைய பழக்கம் மாறவே இல்லை. இந்த பச்சை குழந்தை தின்னுதா படுத்துதான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்லம்மா. கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆண்டவர் அருள் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த குறையும் வராது. சூச அவன் என் கண்ணுல பட்டு பல மாசமாச்சு. ஆரம்பத்துல நல்லா தானே இருந்தான் அவன். என்ன நடந்துச்சு சொல்லுங்க. தினம் குடிச்சிட்டு வந்து என் மவளை அடிக்கிறானா. கையில சூடு போட்டிருக்கான்.